வணக்கம் மக்களே. ஜென்ரலாக நம்ம 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டாப் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்டர்வியூ எடுத்து ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் நாளைக்கும் சில வீடியோஸ்லாம் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பேச போகிறது ஸ்ரீவத்சவ். ஹாய் ஸ்ரீவத்சவ். ஹாய் சார். குட் ஸ்ரீவத்சவ் ஆஃப்டர்நூன் எந்த ஊர் நீ? சார். நான் சென்னை தான் சார். சென்னை எந்த ஸ்கூலு? சார் சென்னையில் ஜெயகோபால் கரோடியா விவேகானந்தா வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே, குட். நான் ஜெயகோபால் கரோடியா ஹிந்தி வித்யாலயில் படித்தேன். ஓ, சூப்பர். யா. ஸோ ஸ்ரீவத்சவ், நீ எவ்வளோ மார்க் எடுத்த 12th? சார் 12th வந்து 582 அவுட் ஆஃப் 600 சார். 582 அவுட் ஆஃப் 600. ஓகே, என்னென்ன மார்க்ஸ், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், என்னென்ன மார்க்ஸ்? சார் தமிழ்ல வந்து 97 சார். ஆ. இங்கிலீஷ்ல 99. ஓகே. எக்கனாமிக்ஸ்ல 94 சார். ஓகே. பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 92. பிசினஸ் மேக்னா 92-ஆ? ஆமா சார். ஆ. காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட் சென்டம் சார். ஓகே, குட். ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்காக நம்ம மெயினாக போடுறோம் அப்படின்னா, இது வந்து இந்த 10th முடிச்சுட்டு வராங்க தெரியுமா? 10th முடிச்சு 11th, இல்லைனா 11th முடிச்சு 12th போது நம்மகிட்ட சிஎஃப்ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுற பசங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ்க்குலாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். எப்படி அவங்களால சிஏவையும் ஸ்கூலையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் உங்களை மாதிரி ஆட்களை பிடிச்சி எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி காட்டுறது. ஸோ ஹவ் யூ மேனேஜ் சிஏ வித் ஸ்கூல்? பிகாஸ் நீ எப்போ ஜாயின் பண்ண நம்ம கிட்ட? சார் நவம்பர் 2023 சார். நவம்பர். அப்படின்னா நீ வந்து 11th ஹாஃப் இயர்லி டைம்ல ஜாயின் பண்ணிருப்ப. ஆமா சார், 11th half yearly டைம்ல சார். 11th ஹாஃப் இயர்லி டைம் ஜாயின் பண்ண. ஸோ எப்படி இருந்துச்சு? டெய்லி எப்படி படிச்ச? எப்படி நீ மேனேஜ் பண்ண ஸ்கூலையும் சிஏ கிளாஸஸையும் எப்படி மேனேஜ் பண்ண? சார் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து நான் 11th வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் தரல சார். நான் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் புதுசு அக்கௌண்ட்ஸ் படிச்ச டைம்லலாம் ஃபுல்லா மோஸ்டா நான் அக்கௌண்ட்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து 11th வந்து எனக்கு மோஸ்டா நான் அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்ட் பொறுத்தவரையிலும் மோஸ்டா எல்லாமே கவர் ஆயிடுச்சு. அதனால 11th அக்கௌண்ட்ஸ் எனக்கு ஈஸியா வந்துருச்சு. மற்ற சப்ஜெக்ட்லாம் நான் கரெக்டா எக்ஸாம் டைம்ல எக்ஸாம்க்கு 1 month முன்னாடி தான். ஆக்சுவலி ஸ்கூல்ல மந்த்லி மந்த்லி எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா அன்னைக்கு முன்னாடி நாள் மட்டும் தான் அது படிப்பேன். மற்ற டைம் எல்லாம் நான் அந்த ஸ்கூல்ல படிக்க மாட்டேன். ஸ்கூல்ல படிக்கிறதோட சரி, அப்புறம் எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் படிக்கிறதோட சரி. அப்புறம் பப்ளிக் எக்ஸாம், ஸ்டேட் போர்ட்னால பப்ளிக் எக்ஸாமுக்கு 1 month முன்னாடி மார்ச் மாசம் எக்ஸாம்னா பிப்ரவரி மாசம் ஃபுல்லா 11th மட்டும் தான் படிச்சேன். ஸோ நான் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாசம் அக்கௌண்ட்ஸ் படிச்சேன். அதுக்கப்புறம் பிப்ரவரி மந்த் ஃபுல்லாவே நான் 11th ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் கவர் பண்ணேன். ஓகே, நான் இப்போ மக்களுக்கு புரியாம சொல்றேன். அதாவது நீ வந்து அப்ராக்சிமேட்டா அக்டோபர் மாசம் வந்து ஜாயின் பண்ண. இப்போ நவம்பர் ஜாயின் பண்ணியா? நவம்பர் மாசம், நவம்பர் 2023 ஜாயின் பண்ண. அந்த டைம்ல நீ வந்து 11th ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருந்த. ஸோ மேபி ஹாஃப் இயர்லி முடிச்சுட்டு ஜாயின் பண்ணியிருந்திருப்பியா இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணனா, அக்கௌண்ட்ஸ் தான் நான் உனக்கு கொடுத்துருப்பேன், ஃபவுண்டேஷனோட அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். நீ டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்திருப்ப. ஓகே. ஸோ ஒரு 3 மாசம் டெய்லி 1.5 மணி நேரம் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்திருப்பேன். அப்புறம் சாப்டர் வைஸ் டெஸ்ட்லாம் நான் கொடுத்துருந்திருப்பேன், அதையும் நீ எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் யூ ஹவ் டேக்கன் அ பிரேக் ஆஃப் 1 month ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம், 11th போர்டு எக்ஸாம். நீ ஸ்டேட் போர்டுன்றதுனால 11th போர்டு எக்ஸாமுக்கு நீ பிரேக் எடுத்திருப்ப. முடிச்சுட்டு திருப்பி யூ ஹவ் ஸ்டார்டட் தி கிளாஸஸ். ஸோ நீ 12th ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ ஹவ் டேக்கன் த நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ மேக்ஸ். ஸோ 11th எக்ஸாம் முடிச்சுட்டு யூ ஹவ் டேக்கன் மேக்ஸ். ஸோ அது அது ஒரு 2 months நீ அதை படிச்சிருப்ப. 2.5 months 2 months படிச்சிருப்ப. தென் யூ ஹவ் டேக்கன் லா, தென் யூ ஹவ் டேக்கன் எக்கனாமிக்ஸ். ஸோ ஒரு 4 சப்ஜெக்ட் மொத்தமா முடிக்கிறதுக்கு உனக்கு எந்த எந்த மாசத்துல நீ முடிச்ச? 4 மாசம் வந்து இந்த 4 சப்ஜெக்ட் மொத்தமா எக்கனாமிக்ஸ் முடிக்கும் போது உனக்கு எந்த மாசம் ஆச்சு? ஜனவரி 2025 தான் சார் முடிச்சேன். ஓகே, இந்த வருஷத்தோட ஜனவரியில முடிச்சேன். ஓகே. ஸோ இந்த 12th போது உனக்கு ப்ரெஷரா இல்லையா ஸ்கூல் சப்ஜெக்ட் மேனேஜ் பண்ணிட்டு டெய்லி 1 hour இது படிக்கிறதுக்கு? சார் அவ்வளோலாம் ஒன்றும் சார். இந்த ஸ்கூல் வந்து அவ்வளோ ஒன்றும் சிலபஸ் நான் வந்து ரொம்ப டஃப்லாம் சொல்ல மாட்டேன். அது நீங்க வந்து ஸ்கூல்ல கவர் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து ஸ்கூல்ல சிலபஸ் ரொம்ப ஏர்லியா முடிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அவங்க படிக்க 7 to 7, 8 to 8 ஸ்கூல் வைக்கிறாங்களே சார் சார். ஸ்கூல்லாம். ஆமா சார். எனக்கு நைட் காலையில தூங்குறதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு அனுப்புறாங்களா சொல்றாங்க. எனக்கு 8 o'clock to 5:30 சார் ஸ்கூலு. ஓகே. ஸோ அவங்க சிலபஸ் அதனாலே அவங்களால சீக்கிரமா கவர் பண்ண முடிஞ்சது. ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லா படிக்கிறதுக்கு ஸ்கூல்லேயே நிறைய டைம் கொடுத்துட்டாங்க. நான் மோஸ்டா எக்கனாமிக்ஸ் லா படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல்ல மட்டும் தான் 12th படிப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து அந்த மந்த்லி மந்த்லி எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம்னா அதுக்கு முன்னாடி நாள் மட்டும் தான் திருப்பி அதை எடுப்பேன். ஸோ மந்த்லி ஃபர்ஸ்ட் 20 days வந்து ஃபுல்லா நான் இதுதான் சிஏ தான் படிச்சிட்டு. ஓகே. உனக்கு ப்ரெஷரா இல்லையா லைக் சிஏ? சார் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் இந்த நான் வந்து ஆக்சுவலி நான் ப்ரெஷர் சார். ஐம் கிரேட்ஃபுல் நான் இவ்வளவு சீக்கிரம் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறது. ப்ரெஷர்லாம் லைக் நோ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்களா எதுக்கு இப்பவே சிஏ கிளாஸஸ் ஜாயின் பண்ண அப்படிலாம்? வாட் யூ ஹவ் டால்ட்? சார் இல்ல சார், எனக்கு 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். மத்தபடி நான் ஸ்கூல்ல சொல்லல. அவங்க 3 பேருமே படிச்சுட்டு தான் இருக்காங்க. சரி, அப்ப எல்லாருமே படிச்சுட்டு தான் இருக்காங்க, உனக்கு தெரிஞ்சவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்போ மே எக்ஸாம் எழுதுறாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமா எல்லாம்? சார், எல்லாரும். ஓகே, டன். ஸோ ஹவு ப்ரிப்பேர்ட் யூ ஆர் ஃபார் மே எக்ஸாம்? சார் மே எக்ஸாம் வெல் ப்ரிப்பேர் சார். கன்ஃபார்ம் பாஸ் பண்ணிடுவேன் சார். ஓகே, டன். ஸோ வாட் இஸ் த எய்ம்? லைக் என்ன ஸ்கோர் எடுக்கணும்னு சப்ஜெக்ட் வைஸ் மே ஃபவுண்டேஷன்? சப்ஜெக்ட் வைஸ் அக்கௌண்ட்ஸ்ல ஒரு 60+ வேணும் சார். ஓகே.
லா வந்து 55-60 அந்த மாதிரி வரணும் சார். ஓகே. மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் 70-75 ப்ளஸ் வரணும். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ இப்போ இந்த வீடியோ மேபி 10th படிச்ச பசங்க பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைனா 11th படிச்சுட்டு இருக்க பசங்க பார்த்துட்டு இருப்பாங்க. லைக் ஹவ் யூ ரெக்கமெண்ட் இப்போ சார் படிக்கிறது நான் பெட்டரா? ரெக்கமெண்ட் வந்து எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் சிஏ தான் டிசைட் பண்ணது 10th ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லில தான். நான் அதே ஃபர்ஸ்ட் முன்னாடியே என்ன மாதிரி டிசைட் தான் நானும் அப்படிதான். எனக்கும் அதுக்கு முன்னாடி தெரியாது. நான் அப்பதான் ரொம்ப என்ன குரூப் எடுக்க டிசைட் பண்ணதே நான் 10th ஹாஃப் இயர்லில தான். ஸோ எனக்கு முன்னாடியே நான் சிஏ பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்தேன். நான் முன்னாடியே சேர்ந்திருப்பேன்னு ஃபீல் பண்றேன். நான் வந்து ரொம்ப லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். நான் என்ன இப்போ நீ சொல்லுவேன்னா, நவம்பர்ல ஜாயின் பண்ணதே லேட்டுன்ற, மேபி ஆமா மார்ச்ல சார், இந்த பண்ணவு மாதிரி நான் ஜாயின் 10th பண்ணிருக்கலாம். முடிச்ச உடனே ஜாயின் பண்ணிருக்கணும்னு ஜெய்ஸ் ஃபீல் வரல பண்றேன். மாதிரி. ஆமா 10th முடிச்ச உடனே ஜாயின் பண்ணிருக்கணும்னு ஃபீல் பண்றேன் சார். ஓகே, இன்னுமே அப்ப நல்லா படிச்சிருந்திருக்கலாம்ல. ஆமா சார். ஓகே, ஓகே, குட். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் மே ஃபவுண்டேஷன் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ சார். ஐ ஆல்சோ விஷ், நான் நல்லா ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். பாய். பை சார்.